எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். உங்களுக்கு தெரியுமா, இப்போ மகாராஷ்டிராவில் 3வது மொழியாக ஹிந்தி பயில்விக்கப்படுது. இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். மொழி போராட்டம், ஹிந்தி எதிர்த்து பல பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்க இந்த வேளையில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஹிந்தியை நாங்கள் கம்பல்சரி கொண்டு வரலை, ஆனால் பொதுவாக இது 3வது மொழியாக கற்பிக்கப்படும். அதாவது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க, அது மராத்தி மீடியமாகவும் இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மீடியமாகவும் இருக்கலாம். இந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைங்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்படும் அப்படின்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த போராட்டம் எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி கம்பல்சரி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த கம்பல்சரி, அதனால் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பல்சரின்ற வேர்டை மட்டும் தூக்கிட்டு அதை ஜென்ரல்னு மாற்றிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் 20க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நான் வேற ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, மினிமம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க, அது ஹிந்தி இல்லாமல் வேற ஒரு மொழி அப்படின்னா, அந்த மொழியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்த பட்சம் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் அந்த மொழி கற்பிக்கப்படும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஆன்லைன் மூலயமா கிளாஸஸ் நடத்தப்படும் அப்படின்ட்டு இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க இங்கே அழுத்தி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஹிந்தியை கம்பல்சரின்னு சொல்லலை, ஆனால் மராத்தியை கம்பல்சரின்னு சொல்கிறோம். ஹிந்தி பொதுவாக இங்கே கற்பிக்கப்படும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதில் உள்ள பிரச்சனை என்னன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம், 20 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து சொல்கிறது. அப்படி சொல்லி இருந்தும் ஆசிரியர் இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலயமா கிளாஸ் நடத்துறது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்? அப்படியே பாசிபிளாக இருந்தால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? நான் இங்கே ஒரு விஷயத்தை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஹிந்தி இல்லாத பிற மொழிகளை தாய்மொழியாக கொண்டு உள்ள மாநிலங்களில் ஹிந்தி மொழியை நடத்தக்கூடிய ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்காக நிதியை ஒதுக்குற அரசாங்கம் ஏன் அதே வேற ஒரு ஆசிரியர்கள் பொதுவாக வேற ஒரு மொழியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிதியை ஒதுக்குறது கிடையாது? நீங்கள் இப்படியெல்லாம் சுற்றிட்டு கொண்டு வருவீங்கன்னு தெரிஞ்சதால தான் முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயம் எங்களுக்கு வேண்டாம், இந்த 3வது மொழி அப்படின்ற கான்செப்டே வேண்டாம், ஆல்ரெடி எங்கள்கிட்ட 2 மொழி கான்செப்ட் போயிட்டுருக்கு, இந்த பாலிசி நல்லா தான் போகுது, நாங்கள் இந்தியாவில் அதிக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுல 2வது மாநிலமாக இருக்கோம், எங்களுக்கு இப்போ அதுவே போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம பல போராட்டங்கள் பண்ணாலும் இது பண்ணாலும் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இம்போஸ் பண்ணலை, நாங்கள் உங்களுடைய தாய்மொழியை தான் கம்பல்சரியாக கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ஆல்ரெடி தமிழ் கம்பல்சரியாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றும் புதுசாக ஏதோ சட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டாம். அப்போ இந்த வருஷத்துக்கான பள்ளி பாடங்களில் 3வது மொழி கொள்கை இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் NEP, அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு சில கோட்பாடுகள் இதில் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இப்போ தமிழ்நாடு ஆட்சி பண்ணிட்டு இருக்க DMK என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அதற்கு தகுந்த திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்முறைப்படுத்துறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ நம்ம NEPல இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்னெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்கிறது மதர் டங்கை கம்பல்சரியாக வச்சுருக்கணும் அப்படின்றது. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தமிழை கம்பல்சரியாக தான் வச்சுருக்கோம். 2வது, முழுமையானது மற்றும் பல்துறைகளில் கல்வியை கற்பிக்கணும் அப்படின்ற கோட்பாடு, இதற்கு ஏற்றது போல தமிழ்நாட்டுடைய கோல்ஸும் இருக்குது. 3வது, ஒகேஷனல் ட்ரைனிங், அதாவது வெறும் பாடம் மட்டும் இல்லாமல் நடுவில் வேற ஏதாவது ஒரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதையும் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. 4வது விஷயம், ஃப்ளெக்சிபிலிட்டி இன் கோர்ஸ் சாய்ஸஸ், தனக்கு தேவையான பாடங்களை தானே தேர்வு பண்ணி படிக்கக்கூடிய இந்த வகையான திட்டங்களையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. 5வது, எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங், அதாவது செய்முறை கல்வியை இங்கே அதிகரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ NEP சொல்கிற தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போஸ் பண்ணுற ஒரே விஷயம் 3 மொழி கொள்கையை தான். அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம். அதற்கான வேலிட் ரீசனும் எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு அதை ஏன் கொடுக்குறோம் அப்படின்ற வேலிடான ரீசன் இல்லாத பட்சத்து வரைக்கும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. இதை ஏன் பல மாநிலங்களால் பின்பற்ற முடியலை? பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு.
இந்த வருஷத்துக்கான போராட்டத்தில் தமிழ்நாடு கல்வித்துறை ஜெயிச்சிடுச்சு. அடுத்த வருஷம் என்ன புதுசாக கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். நாங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.